चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 26/12/1984 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு சத்தியத்தின் சக்தி. சர்வசக்திவான் தந்தை இன்று விசேஷமாக 2 சக்திகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்று ராஜ்ய சக்தி, அதாவது அரசியல் சக்தி. இன்னொன்று ஈஸ்வரிய சக்தி. இந்த 2 சக்திகளுக்கும் இப்பொழுது சங்கம யுகத்தில் விசேஷ பங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் சக்தி குழப்பத்தில் இருக்கிறது. ஈஸ்வரிய சக்தி எப்பொழுதும் நிலையானதாக அழியாததாக இருக்கிறது. ஈஸ்வரிய சக்தியை சத்தியத்தின் சக்தி என்று கூறலாம். ஏனென்றால் கொடுப்பவர் சத்திய தந்தை, சத்திய ஆசிரியர், சத்திய குரு. எனவே சத்தியத்தின் சக்தி எப்பொழுதும் உயர்வானது. சத்தியத்தின் மூலமாக சத்யுகம், சத்திய கண்டத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சத்தியம் என்றால் அழியாதது என்ற பொருளும் இருக்கிறது. எனவே சத்தியத்தின் சக்தி மூலமாக அழியாத ஆஸ்தி, அழியாத வாழ்க்கையை பிராப்தி செய்விக்கும் படிப்பு, அழியாத வரதானத்தை பிராப்தி செய்திருக்கிறீர்கள். இந்த பிராப்தியை யாரும் அழிக்க முடியாது. சத்தியத்தின் சக்தியின் காரணமாக சத்தியத்தின் சக்தியுள்ள உங்களுக்கு பக்தி மார்க்கத்தின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை முழு உலகமும் அழியாத மகிமை மற்றும் பூஜை செய்தே வருகிறது. அதாவது மகிமையும் பூஜையையும் அழியாததாக ஆகிவிடுகிறது. அழியாதது என்றால் சத்தியமானது. எனவே முதலில் என்ன தெரிந்து கொண்டீர்கள்? தன்னைத்தானே அழியாத ஆத்மா என்று தெரிந்து கொண்டீர்கள். அழியாத தந்தையின் சத்தியமான அறிமுகத்தை தெரிந்து கொண்டீர்கள். இந்த சத்திய அறிமுகத்தினால், சத்திய ஞானத்தினால் சத்தியத்தின் சக்தி இயல்பாகவே சத்தியம், அதாவது அழியாதது ஆகிவிடுகிறது. சத்தியத்தின் சக்தி மூலமாக அசத்தியம் என்ற இருள், அஞ்ஞானம் என்ற இருள் இயல்பாகவே அகன்று விடுகிறது. அஞ்ஞானம் எப்பொழுதும் அசத்தியமாக இருக்கும். ஞானம் சத்தியமானது. எனவே பக்தர்களும் தந்தையின் மகிமையாக சத்தியம் சிவம் சுந்தரம் என்று கூறியிருக்கிறார்கள். சத்தியத்தின் சக்தி சுலபமாகவே இயற்கையை வென்றவர், மாயாவை வென்றவர் ஆக்கிவிடும். நான் சத்தியமான தந்தையின் குழந்தை என்றால் எனக்குள் சத்தியத்தின் சக்தி எந்தளவு தாரணை ஆகியிருக்கிறது என்று உங்களை நீங்களே கேளுங்கள். சத்தியத்தின் சக்தி இருக்கிறது என்பதின் அடையாளம், அவர் எப்பொழுதும் பயமற்றவராக இருப்பார். முரளியில் கேட்டிருக்கிறீர்கள், உண்மை இருக்கிறது என்றால் நடனமாடுவார்கள். அதாவது சத்தியத்தின் சக்தி உள்ளவர்கள் எப்பொழுதும் கவலையில்லாமல் இருக்கும் காரணத்தினால் எப்பொழுதும் நடனமாடிக்கொண்டிருப்பார். எங்கு பயம் இருக்குமோ, கவலை இருக்குமோ, அங்கு குஷியில் நடனமாட முடியாது. தன்னுடைய பலகீனங்களின் கவலையும் இருக்கும். தன்னுடைய சமஸ்காரம் மற்றும் எண்ணம் பலகீனமாக இருக்கிறது என்றால் சத்திய மார்க்கமாக இருக்கும் காரணத்தினால் மனதில் தன்னுடைய பலகீனத்தின் சிந்தனை அவசியம் இருக்கும். பலகீன மனநிலையை மேலே கீழே அவசியம் கொண்டு வரும். எவ்வளவுதான் தன்னை மறைத்தாலும்
அற்ப காலத்தின் நேரத்திற்கு ஏற்றபடி, சூழ்நிலைக்கு ஏற்றபடி வெளிமுகமாக போலியான புன்சிரிப்பை காண்பித்தாலும், ஆனால் சத்தியத்தின் சக்தி தன்னை அவசியம் உணர வைக்கும். தந்தையிடமிருந்து மற்றும் தன்னிடமிருந்து மறைக்க முடியாது. மற்றவர்களிடமிருந்து மறைக்க முடியும். அலட்சியத்தின் காரணமாக சில நேரம் உணர்ந்த போதிலும் அதை பொருட்படுத்தாமல் தன்னைத்தானே நடத்தி கொள்வார்கள். இருந்தாலும் சத்தியத்தின் சக்தி மனதில் குழப்பத்தின் ரூபத்தில், வீணான எண்ணங்கள் ரூபத்தில், சோர்வின் ரூபத்தில் அவசியம் வரும். ஏனென்றால் சத்தியத்தின் எதிரில் அசத்தியம் நிலைத்திருக்க முடியாது. எப்படி பக்தி மார்க்கத்தில் கடலின் நடுவே பாம்பின் மேல் நடனமாடிக் கொண்டிருக்கிறார் என்ற படத்தை காண்பித்திருக்கிறார்கள். அது பாம்புதான். ஆனால் சத்தியத்தின் சக்தி மூலம் பாம்பும் நடனமாடுவதற்கான மேடையாகிவிடுகிறது. எப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையாக இருந்தாலும், மாயாவின் கோரமான ரூபமாக இருந்தாலும், உறவு மற்றும் தொடர்பில் இருப்பவர்கள் தொந்தரவு செய்பவர்களாக இருந்தாலும், வாயுமண்டலம் எவ்வளவுதான் விசேஷமானதாக இருந்தாலும், சத்தியத்தின் சக்தி உள்ளவர் இவை அனைத்தையும் குஷியில் நடனமாடுவதற்கான மேடையாக ஆக்கிவிடுவார். அப்படியானால் இந்த படம் யாருடையது? உங்கள் அனைவருடையதுதான், இல்லையா? அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகுவார்கள். இதில்தான் கையை உயர்த்துகிறீர்கள், இல்லையா? ராமரின் சரித்திரங்களில் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. அவருடைய இந்த நேரம் பிரிந்த நிலை, அடுத்த நேரம் குஷியில் இருப்பது என்று இருக்கும். எனவே ஸ்ரீ கிருஷ்ணன் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் அம்மாதிரியான நிலை என்ற மேடையில் எப்பொழுதும் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு இயற்கையையும் மாயா அல்லது நபரும் வைபவங்களும் அவரை அசைக்க முடியாது. மாயாவையே தன்னுடைய மேடை மற்றும் படுக்கையாக்கி விடுவார். இந்த படத்தையும் பார்த்திருக்கிறீர்கள், இல்லையா? பாம்பை படுக்கையாக்கி விட்டார் என்றால் வெற்றியடைந்தவர் ஆகிவிடுவார். அம்மாதிரி சத்தியத்தின் சக்தியின் அடையாளமாக சத்தியம் இருக்கிறது என்றால் நடனமாடலாம் என்று இந்த படம் இருக்கிறது. சத்தியத்தின் சக்தி உள்ளவர் ஒருபோதும் மூழ்க முடியாது. சத்தியம் என்ற படகு ஆடும், அசையும், ஆனால் மூழ்க முடியாது. ஆடுவது அசைவது கூட ஒரு விளையாட்டாக அனுபவமாகும். இன்றைய நாட்களில் விளையாட்டை கூட வேண்டுமென்றே மேலே கீழே ஆடக்கூடியதாக உருவாக்கியிருக்கிறார்கள், இல்லையா? அது விழுவதாக இருக்கும், ஆனால் விளையாட்டாக இருக்கும் காரணத்தினால் வெற்றி அடைந்ததாக அனுபவம் செய்வார்கள். எவ்வளவுதான் மேலே கீழே செல்வதாக இருந்தாலும், ஆனால் விளையாடுபவர்தான் வெற்றி அடைந்ததாக நினைப்பார். அந்த மாதிரி சத்தியத்தின் சக்தி என்றால் வெற்றி அடைவதற்கான வரம் பெற்றவர் என்று தன்னை நினைக்கிறீர்களா? ஒருவேளை இதுவரையிலும் கூட ஏதாவது சஞ்சலம், பயம் இருக்கிறது என்றால் சத்தியத்தின் கூடவே அசத்தியமும் இன்னும் இருக்கிறது. எனவே சஞ்சலத்தில் கொண்டு வருகிறது. எனவே எண்ணம், பார்வை, உள் உணர்வு, வார்த்தை மற்றும் உறவு தொடர்பில் சத்தியத்தின் சக்தி உறுதியாக இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். நல்லது. இன்று சந்திப்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே இந்த சத்தியத்தின் சக்தியை பற்றி பிராமண வாழ்க்கையில் எப்படி விசேஷம் நிரம்பி நடந்து கொள்ள முடியும் என்ற விஸ்தாரத்தை பின்பு கூறுவோம். புரிந்ததா? இரட்டை வெளிநாட்டினர் கிறிஸ்மஸ் கொண்டாடி விட்டீர்களா அல்லது இன்றும் கிறிஸ்மஸா? பிராமண குழந்தைகளுக்காக சங்கம யுகமே கொண்டாடுவதற்கான யுகம்தான். எனவே தினசரி பாடுங்கள், ஆடுங்கள், குஷியாக இருங்கள். கல்பத்தின் கணக்குப்படி சங்கம யுகம் கொஞ்ச நாட்களுக்கு சமமானது, இல்லையா? எனவே சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நாளும் பெரியது. நல்லது. அனைத்து சத்தியத்தின் சக்தி சொரூபமான சத்திய தந்தையின் மூலமாக சத்திய வரதானம் மற்றும் ஆஸ்தியை பெறக்கூடிய, எப்பொழுதும் சத்தியத்தின் சக்தி மூலமாக வெற்றியடையும் ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் இயற்கையை வென்ற, மாயாவை வென்ற, குஷியில் நடனமாடக்கூடிய சத்தியமான குழந்தைகளுக்கு சத்தியமான தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி.
तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।